ஒரு வருஷமாகவே தொடர்ந்து ஷாம்புவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வெள்ள முடி எட்டி பார்க்குது. இதை எப்படியும் ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். நான் ஃபேஸ்க்கு கூட கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஹேருக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்ததே கிடையாது. இந்த ஒரு ஹேர் பேக் எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஒரு வேளை இளநரை வர ஸ்டேஜில், அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மொத்தமாக வெள்ள முடி ஆயிடுச்சுன்னா இதை வந்துட்டு பேக் ரிவர்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மருதாணியும் கரிசலாங்கண்ணியும் தான். வெந்தயம் வந்து ஒரு பைண்டிங் இன்க்ரீடியண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அது நிறைய நேரம் நமக்கு நிற்கணும். ஸோ வந்து நீங்கள் வெந்தயம் போடல அப்படின்னா அது கீழே விழுந்துடும். ஸோ ஆலோவேரா ஆப்ஷனல் தான். எனக்கு கிடைச்சது நான் போட்டேன். சரி, ஆனால் இது போட்டால் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலராக தான் இருக்கும் ஹேர். அதாவது நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 hours விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ப்ரௌன் கலராக தான் இருக்கும். ஆனால் அடுத்த நாளில் இருந்து நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டு அடுத்த நாளில் இருந்து நீங்கள் வீட்டிலையே இயற்கையாக தயாரிப்பீங்க இல்லையா, காய்ச்சின எண்ணெய், அதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து அதிகமாகும். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ஆகுது ஏஜு. ஆனால் அவங்களுக்கு ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர்ஸே இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க அவங்களும். அவங்க வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ், ஹேர் பேக்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க யூஸ் பண்ணுறத பார்த்து நானும் இப்போலாம் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் சீக்கிரமாக இது யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய ரிவ்யூஸ் வரும். ஸோ ஃபாலோ அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.